கொஸ்டின் த்ரூலி. கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுமே அதுல 2 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சது கேட்டிருந்தா நீங்க பாட்டுக்கு ஓவர் எக்ஸைட் ஆகி எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அதுல எல்லா கொஸ்டினும் பொறுமையா ரீட் பண்ணிட்டு என்ன கொஸ்டின் எவ்வளவு மார்க் கேட்டிருக்காங்க, எத்தனை கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும், எந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலான்னு எல்லாம் இந்த 10 மினிட்ஸ்ல டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த 10 மினிட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் 3 ஹவர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், என்ன அட்டென்ட் பண்ண போறோம்னு ஒரு பக்கா ப்ளூ பிரிண்ட் போட்டு எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்ரெட் நம்பர் 3, அட்டென்ட் தி ப்ராப்பர் கொஸ்டின் ஃபர்ஸ்ட். தெரிஞ்ச கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் மிக்ஸ் ஆகி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர் கொஸ்டின்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு அப்புறமா லாஸ்டா தெரியாத கொஸ்டினை அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா எடுத்த உடனே தெரியாத கொஸ்டின் அட்டென்ட் பண்ணனா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே உங்க மேல பேடா கிரியேட் ஆயிரும். பட் அதே மாதிரி பார்ட் ஏ அட்டென்ட் பண்றதுக்கு நடுவுல பார்ட் பி அட்டென்ட் பண்றது, பார்ட் பி அட்டென்ட் பண்றதுக்கு நடுவுல பார்ட் ஏல விட்ட கொஸ்டின் அட்டென்ட் பண்றதுன்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. பார்ட் ஏனா பார்ட் ஏ ஃபுல்